ஸோ இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பிரெட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நான் செய்ய போகிறது கார பிரெட்டு. கார பிரெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பிரெட்டு, எண்ணெய், தக்காளி விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, குடைமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சாஸ், இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை, காஞ்ச மிளகாய். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து டைரெக்டாக குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரெட்டை வந்து பொரிக்க போகிறோம். இது அந்த பக்கம் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஸ்டார்ட். அது ஒரு பக்கம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயும் குக்கிங்கும் ரெடி பண்ணிடலாம். அதுவும் காஞ்சிட்ருக்கும், இதுவும் முடிஞ்சிட்டும். ஓகே, அது இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். பொரிக்கிற அளவுக்கு பிரெட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயும் எண்ணெய் சேர்த்துடலாம். என்ன வேணும்? எண்ணெய். ஓகே, இப்போ வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அந்த காரத்துக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். தாளிசம்லாம் கிடையாது, இதில் வந்து தாளிசமும் இல்லை. நம்ம டைரெக்டாக அப்படியே செய்ய வேண்டியதான். இதில் வந்து நம்ம பொரிச்சு அதுக்கப்புறம் நம்ம போட போகிறோம். ஓகே, மசாலாவில். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து பிரெட்டை மட்டும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கிறோம். அந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டு வெங்காயம் வந்து வதக்கியிருக்கிறோம். அதில் தாளிசம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ சட்டி வந்து சூடாகிறது தெரியணுன்றதுக்காக வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு தயாராகிடும். அண்ட் இதில் வந்து பெரிய அளவில் மசாலாக்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. இல்லை, நம்ம மசாலாலாம் ரொம்ப கிடையாது. நம்ம காரத்துக்கு வந்து ரொம்ப இல்லை. இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதையும் யூஸ் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ஓகே, இது ஸ்நாக்ஸ் ஈவினிங் சிற்றுண்டி, ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடியது. இப்போ அது என்னென்ன அரைக்க போகிறோம்? அரைக்கிறது வந்து இது மட்டும்தான். கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி, வேற எதுவும் இல்லை. நம்ம தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறோம். மற்றபடி கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நம்ம அப்படியே போட வேண்டியதான். இதை வந்து பிரெட்டை வந்து நல்லா கட் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா பிரெட்டை கட் பண்ணி போடுறோம்னா எப்படி அது? இது வந்து நாலா கட் பண்ணிக்கலாம். நீங்க கொடுக்குறீங்களா? நான் பண்ணிட்டு இங்க வைக்கிறேன். நாலானா இப்படி ஜஸ்ட் ஒரு 4 ப்ளஸ் பார்டர் இருக்கணுமா? பார்டர் வந்து நம்ம விருப்பம் தான், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து. சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட விரும்பாதவங்க வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வச்சிடுறீங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படி இந்த மாதிரி நார்மலா இது மீன் கொஞ்சம் பெருசா வேணா 2 சைஸ் மாதிரி கூட போட்டு 2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா பொரியும் போது கொஞ்சம் குட்டி ஆயிடும். சில பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது வந்து பொரியும் போது ரொம்ப சுருங்கிடும். அது மாதிரி இருக்கலாம், நீங்க 2 கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிரெட்டை எடுத்து நாலா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிரெட்டையும் கட் பண்ணி இதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஓகே, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஓகே சேர்த்துட்டு. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு அதோட சேர்த்து அதோட வந்து வதக்குறோம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் வதங்கட்டோம்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சேர்த்து இப்போ வந்து பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வதங்கிடுச்சு. தக்காளி விழுது இதோட ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே, ஓகே, ஸோ பிரெட்டை வந்து நல்லா கியூபாக கட் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கு அப்புறம் போட போகிறோம். இந்த பக்கம் வந்து நம்ம தக்காளி வந்து விழுது ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கணும், அதுக்கு வந்து டைம் கொடுத்துருவோம். ஸோ ஒரு பக்கம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் முதல்ல பிரெட்டை போட்டுடுறேன். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிரெட்டு போட்டதுமே நல்லா எப்படி ஓகே. இதில் வேற எதுவும் மேரினேட் பண்ணல, வெறும் பிளெயின் பிரெட் மட்டும்தான்
நல்லா காஞ்சிடுச்சு, அதனால போட்டதுமே நல்ல கலர் மாறிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் அப்படின்ற மாதிரி. அப்படி ஓகேங்களா? ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம். ஓகே. ஸோ நல்லா அப்படியே ரஸ்க் மாதிரி மொறுன்னு ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரெட்டையும் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி எல்லாம் போட்டிருந்தோம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? அது கேப்சிகம் சேர்த்துடலாம். இது கூட வந்து குடைமிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ள நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதே சமயத்துல உங்களுக்கு கரெக்டான பதத்துலயும் வச்சு எடுங்க. இல்லைன்னா பிரெட்ல வந்து நல்ல எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும், எண்ணெய் குடிச்சிரும் நிறைய. அப்புறமா பிரெட் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து ஒரு மாதிரி தெகிட்டுற மாதிரி எல்லாம் ஆயிடும் பார்த்தீங்களா? அதுக்கான முக்கியமான காரணம் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிறது. அண்ட் ஆல்சோ உடம்புக்கும் நல்லது கிடையாது அவ்வளோ எண்ணெயோட இது பண்ணுறது. ஓகே, ஓகே. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு. இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. நம்ம வெங்காயம் போடும் போதே கூட குடமிளகாய் போட்டிருக்கலாமா? போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். நம்ம ரெண்டாவது போடுறதுனால. இல்லை உங்களுக்கு நல்லா சாஃப்டா ஆனா வெங்காயம் போடும்போது கூட போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்து நம்ம பச்சையா கூட அப்படி சாப்பிடுவாங்கல்ல. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா அந்த தண்ணி இல்லாம இருந்தா தான் நமக்கு நல்ல கரெக்டான ஒரு பதத்துக்கு. ஓகே. ஓகே, ஸோ வந்து நம்மளுடைய மசாலா வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த உப்போட சேர்த்து இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா இதை ஆட் பண்ணிடலாமா? இல்லை இன்னும் வேற என்ன போடணும்? சாசஸ் எல்லாம் ஊற்றணும். ஓ, நம்ம இது கொஞ்சம் வத்தினா தான் அடுத்த சாஸ் ஊற்ற முடியும். தக்காளி விழுது விட்டுட்டு அதுக்கப்புறமா குடமிளகாய் போட்டிருக்கிறோம். இப்போ இதில் வந்து சாஸ் ஊற்ற போகிறோம். அப்படி போட்டுடலாமா? வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சில்லி சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து நிறைய ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கசக்கும். அதனால 1/2 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இது வந்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். ஓகே, பாருங்க தண்ணி ஓகேவானு? ஓகே. இப்போ இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாகும் போது இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஓகே, சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே முடிஞ்சு போட்டாச்சு. இது நல்லா வேற எதுவும் இல்லை. இதை நல்லா கூட்டி வச்சுட்டு நம்ம இது நல்லா கொதிச்சு வரும்போது பிரெட்டை சேர்க்கணும். ஓகே, வரமிளகாலாம் போட தேவை இல்லையா? இல்லை, இப்படியே இதே நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம காரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துருக்கக்கூடிய பிரெட்டை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். அது கொதி வரட்டும். கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் விட்டு அந்த தண்ணியோட ஊற்றி கொதி வர்றதுக்காக விட்டுருந்தோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? பிரெட்டை ஆட் பண்ணிடலாமா? ஓகே, பிரெட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆன்ல இருக்கணும்னு இல்லை. ஏன்னா நம்ம மண்சட்டின்றதுனால நமக்கு அந்த ஹீட் இருந்துட்டே இருக்கும். இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படி கலந்து விட்டாலே அந்த ஹீட்லயே கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு கலக்குறோம். நீங்க வேற ஏதாவது பாத்திரத்தில் செய்யறதா இருந்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டே கூட நீங்க கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிருந்துட்டு ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சட்டியில வந்து எல்லாமே உறிஞ்சிரும். ஏற்கனவே பிரெட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால நம்ம அப்படி கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ இது வந்து இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே அதுலேயே ஊறணுன்றதுக்காக அப்படியே விட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அண்ட் இது எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. வானலியில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக குடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து சில்லி சாஸ், சோயா சாஸ், கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது கூட வந்து சோள மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி விழுதில் இதை ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து லேசாக கொதிக்க வைங்க. லைட்டாக இது கொதிச்சு வரும்போது பொரிச்சு வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான கார பிரெட்டு தயார்.